and press the bell icon. நாங்கள் பலமுறை அமெரிக்காவை நம்பிவிட்டோம், நம்பி ஏமாந்திருக்கிறோம். அமெரிக்கா அவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றவில்லை. எனவே இஸ்ரேல் தோல்வி அடைகிற நேரங்களில் எல்லாமே இஸ்ரேலை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படி ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வருவாங்க. இனிமேலும் அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் வர்றதுக்கு தயாரில்லை. எனவே எங்களுடைய தாக்குதல்கள் உச்சமாக தொடரும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். சொல்லி மறுகணம் கடுமையான தாக்குதல்களும் நடத்தப்படுது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கவனிச்சுக்கிறோங்க. நினைவூட்டி இருக்கிறார் ஈரானுடைய அதிபர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாரசீகம் யுத்தங்களை திரும்ப சந்தித்திருக்கிறது, ஆனால் தோல்வி அடைந்து ஒடுங்கி போய் நாங்கள் அமர்ந்ததில்லை. இப்ப அமெரிக்காவுடைய திட்டம் என்னன்னு கேட்டா, திடுதிப்புன்னு இஸ்ரேல்காரனை தனியா விட்டு கிளம்பி போயிடும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மாபெரும் ஒரு தாக்குதலை நடத்தி வந்த நிலையில அந்த யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 151வது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலிலும் இஸ்ரேல் மாபெரும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. தற்போது லெபனான் பகுதிகளில் மிக கொடுமையான தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய அதே சூழல்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு மாபெரும் பரந்துபட்ட யுத்தமும் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல இன்றைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம் ரஸ்மில் மயசி நியூஸ் என்கிற நம்முடைய தளத்தில். அதில் நம்ம குறிப்பிட்டிருந்த ஒரு செய்தி தான், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு பேசுகிற நேரத்தில் ஒரு சில நாட்களுக்குள்ளாக மிக விரைவில் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன் என்கிற செய்திகளை சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த யுத்தம் முடிவுக்கு வருவதற்கான காரணமாக அவர் என்ன சொன்னார்னா, ஈரானுடைய 80% மேற்பட்ட அவர்களுடைய ஏவுகணை திறன்களை நாங்கள் அழிச்சிட்டோம் என்று சொன்னார். சொல்லி ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு ஆனாலும் நாங்கள் வெற்றி அறிவிக்க முடியாது, இன்னும் ஜெயிக்க வேண்டிய பகுதிகள் இருக்குதுன்னு சொன்னார். இப்போ வென்றிருக்காரா தோத்திருக்கிறாராங்கிற கேள்விகளுக்கு மத்தியில் IRGC அதற்குரிய பதிலை கொடுத்திருந்தார்கள். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யுத்தத்தில் ஆரம்பத்தில் நாங்கள் தாக்குதல் நடத்திய ஏவுகணைகளை விட தற்போது பலமான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையும் கூட. இப்பொழுது அவர்கள் ஏவுகிற எல்லா ஏவுகணைகளும் கிட்டத்தட்ட 1 டன் அளவு வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளை தான் வீசிக்கொண்டிருக்கிறார். 1 டன்னுங்கிறது 1000 கிலோகிராம் வெடிமருந்துகளை சுமந்து கொண்டு சென்று கடுமையான அழிவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது ஈரானுடைய ஏவுகணைகள். இப்படியான சூழல்ல ஈரானை சமாதான முயற்சிக்கு இழுத்து வருவதற்கு எல்லா நாடுகளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவினுடைய அதிபரோடும் பேசியிருந்தார். பேசி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஈரானை வழிக்கு கொண்டு வாருங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்திருந்தார். ஆனால் அது தொடர்பாக தற்போது கிரெம்லின்ல இருந்து ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேரடியாகவே மசூத் பெசக்ஷியனோடு ஈரானுடைய அதிபரோடு பேசியிருந்த நிலையில ஈரான் திட்டவட்டமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறது. இனிமேல் சமாதானம் என்பது கிடையாது, யுத்தத்தை நிறுத்த வேண்டுமா தொடர வேண்டுமா என்பதை நாங்கள் தான் முடிவெடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய காரணமாக அப்பாஸ் ஆராக்சி, ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை என்னன்னு சொன்னா, நாங்கள் பலமுறை அமெரிக்காவை நம்பிவிட்டோம், நம்பி ஏமாந்திருக்கிறோம். அமெரிக்கா அவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றவில்லை. எனவே இஸ்ரேல் தோல்வி அடைகிற நேரங்களில் எல்லாமே இஸ்ரேலை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படி ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வருவாங்க. இனிமேலும் அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் வர்றதுக்கு தயாரில்லை. எனவே எங்களுடைய தாக்குதல்கள் உச்சமாக தொடரும் என்பதை சொல்லியிருக்கிறார். சொல்லி மறுகணம் கடுமையான தாக்குதல்களும் நடத்தப்படுது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கவனிச்சுக்கிறோங்க. எப்படியாவது ஆயத்துல்லா அலி காமனியினுடைய மகன் முஜ்தபா அலி காமனி ஈரானுடைய ஆன்மீக தலைவராக, சுப்ரீம் லீடராக வந்துவிடக் கூடாது என்பதில் அமெரிக்கா குறியாக இருந்தது. அதனால தான் அமெரிக்க அதிபர் பல மிரட்டல்களை எல்லாம் எடுத்து பார்த்தாரு. அதையும் மீறி முஜ்தபா அவர்களையே ஈரான் ஆன்மீக தலைவராக தேர்வு செய்திருக்கிறது. இதுவும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது. ஏன்னா முஜ்தபா அந்த இடத்துக்கு வரலன்னா ஒரு டம்மி பீஸை கொண்டு வந்துட்டோம்னா அவரை வச்சு நாட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். எனவே எங்களுக்கு திருப்தியா இருக்குது, இனிமே அது கரெக்டாக போகும்னு சமாளிச்சிருப்பாரு. இப்போ யுத்தத்தை நிறுத்துறதுக்கு அந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. முஜ்தபா அவர்கள் தான் தற்போது ஆன்மீக தலைவராகவும் வந்திருக்கக்கூடிய சூழல்ல IRGC மிக கடுமையான தாக்குதல்களை எல்லா பக்கமும் நடத்தி கொண்டு வரக்கூடிய சூழலை நாம் பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக ஈரானுடைய பாதுகாப்பு உச்ச கவுன்சிலுடைய தலைவராக செயல்படக்கூடிய அலி லாரிஜானி அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணி இருந்தாரு. 500க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் போர்சஸை இதுவரைக்கும் கொன்றிருக்கிறோம் என்று ஒரு செய்தியை சொல்லி இருந்தாரு.
ஆனால் அமெரிக்கா இதுவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா 7 பேர் தான் செத்துருக்கிறாங்க என்று சொல்றாரு. இதை தாண்டி அலி லாரிஜானி என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ்ல சில பேரை நாங்கள் அரெஸ்டும் பண்ணி இருக்கிறோம், பணைய கைதிகளாகவும் பிடித்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அந்த பணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டதையும் அமெரிக்கா இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை. அமெரிக்கா தொடர்ந்து பொய்யத்தான் சொல்லி வர்றாங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. ஈரானுடைய 46 கப்பல்களை அழித்திருக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. உலகத்தில் ஈரானுடைய ஒரே ஒரு கப்பல் அழிக்கப்பட்டதுதான் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அது இலங்கையினுடைய கடல் எல்லையில் அமெரிக்காவினுடைய சப்மரின் அட்டாக்ல அழிக்கப்பட்ட தோனா என்கிற கப்பல். இந்த கப்பலை தாண்டி உலகத்தில் எங்கேயுமே ஈரானுடைய கப்பல் அழிக்கப்பட்ட செய்திகளை நீங்க ஆதாரபூர்வமாக பார்க்க முடியாது, டொனால்ட் ட்ரம்ப் சொல்றதை தவிர. எனவே டொனால்ட் ட்ரம்ப் பச்சையாக பொய் சொல்றாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். இப்படியான ஒரு நிலையில தான் அவர்களுடைய இராணுவத்தினர் இழந்ததை இதுவரைக்கும் அமெரிக்கா ஒப்புக்கொள்ளவில்லை. இன்றைக்கு IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் 650க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய அமெரிக்க போர்சஸ் இதுவரைக்கும் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகள் வெளிவந்திருக்கிறது. கொஞ்சம் மாறி யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு அமெரிக்காக்காரன் செத்தா கூட நான் பழி வாங்குவேன், எல்லாரையும் கொல்லுவேன்னு மிரட்டுவார் அமெரிக்க அதிபர். இன்றைக்கு 650 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா கையாலாகாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மரம் கொத்திட்டு போய் வாழை மரத்தை கொத்தும்னு சொல்லி. அந்த மாதிரி இப்பொழுது ஈரானோடு முட்டி மோதி இருக்கிறார்கள். பாரசீகத்தின் வரலாறு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்திற்கு சென்றிருக்கவே மாட்டார். பாரசீகர்கள் தோல்வி உறாத வெற்றியை நோக்கி நகரக்கூடியவர்கள் என்பது வரலாறு முழுவதும் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விவகாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே 2 சாம்ராஜ்யங்கள் இருந்தது, 2 வல்லரசு. இப்போ ரஷ்யா அமெரிக்கா இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருந்தது இத்தாலியும் பாரசீகமும். இத்தாலி அதாவது ரோம் சாம்ராஜ்யம் முழுவதுமாக பாரசீகத்திடத்தில் தோல்வி அடைந்தது என்கிற வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. எனவே இன்றைக்கு அதை மசூத் பெசக்ஷியன் நினைவூட்டி இருக்கிறார் ஈரானுடைய அதிபர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாரசீகம் யுத்தங்களை திரும்ப சந்தித்திருக்கிறது, ஆனால் தோல்வி அடைந்து ஒடுங்கி போய் நாங்கள் அமர்ந்ததில்லை. நாங்கள் யுத்தங்களை சந்திப்போம், அழிவுகள் எங்களுக்கு வரும், மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் என்கிறார். அதை இந்த யுத்தத்திலையும் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் 650க்கு மேற்பட்ட அமெரிக்காவினுடைய போர்சஸ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாளில் இன்னும் 2 முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒன்று, USS ஆப்ரகாம் லிங்கன் என்கிற அமெரிக்காவினுடைய மாபெரும் விமானம் தாங்கி கப்பல். இது ஒரு நகருகிற கடல்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம், சிட்டின்னே சொல்லுவாங்க. அந்த கப்பல் மீது 4 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலுக்கு பிறகு USS ஆப்ரகாம் லிங்கன் இந்திய பெருங்கடலை நோக்கி பின்வாங்கி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்குது. இந்திய பெருங்கடலை நோக்கி பின்வாங்குறான்னு சொன்னா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் கடல்ல அவங்க பின்னாடி போயிருக்கிறாங்கன்ற அர்த்தம். என்ன அடி அந்த அளவுக்கு பலமா நடந்து கொண்டு இருக்கிறது. அதுல என்ன காமெடின்னு சொல்லி சொன்னா, அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா, நாங்க 46 கப்பலை அழிச்சிட்டோம், அதாவது ஈரானுடைய. அப்ப கேட்டாராம் இவர், அவருடைய இராணுவ தளபதியை கூப்பிட்டு கேட்டாராம், ஏன் நீங்க எல்லாத்தையும் அழிக்கிறத விட நம்ம அதெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்டாராம். இல்லை அழிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு ஹெக்ஸத் சொன்னாராம். இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னா நீங்கள் 46 கப்பலை அழிச்சிருந்தா எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கணும்? இதுவரைக்கும் ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டால் 87 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது இலங்கை கடற்பரப்பில் கொல்லப்பட்டவர்கள். இதை தாண்டி கப்பல் தாக்குதல்களில் ஈரானுடைய ட்ரூப்ஸ் கொல்லப்பட்டதாக எந்த தரவுகளும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது USS ஆப்ரகாம் லிங்கன் மேல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை USS ஆப்ரகாம் லிங்கன் மிகப்பெரிய ஆட்டம் கண்டிருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது மிகப்பெரியதொரு பலவீனமாக அமெரிக்காவுக்கு தற்போது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் ஆப்ரகாம் லிங்கனை நெருங்கக்கூட முடியாதும்பாங்க. நெருங்க முடியாத மேல அட்டாக் பண்றான்னு சொன்னாலே அது மிகப்பெரிய வெற்றியா இல்லையா? இன்னும் சொல்ல போனா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்ன வரைக்கும் ஹவுத்தீஸ் லைனுக்கு வரவே இல்லை. ஹிஸ்புல்லாக்கள் சண்டை பிடிக்கிறாங்க, ஹதாய் ஹிஸ்புல்லா அடிக்கிறாங்க, ஹவுத்தீஸ் எங்கேயுமே தாக்கல. ஹவுத்தீஸ் இன்னும் வெயிட் அண்ட் சீன்னு தான் இருக்கிறாங்க. அதனால இதுவரைக்கும் சண்டை ஹொர்முஸ்குள்ள தான் நடக்குது. சண்டை ரெட் சீக்குள்ள போகல. ரெட் சீக்குள்ள போனா இன்னும் மிகப்பெரிய அழிவை உலகு சந்திக்கும், அதுவும் குறிப்பாக அரபு நாடுகள் சந்திக்கும் என்கிற ஒரு நிலையும் இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு அபுதாபிக்கு வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமானம் தாங்கி கப்பல் மேல
பலத்த தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கப்பலுடைய பெயர் வெளியாகவில்லை. அபுதாபிக்கு வடக்கிலே 36 கடல் மைல் தூரம், 36 கடல் மைல் தூரம்னா கிட்டத்தட்ட 67 கிலோமீட்டர். அபுதாபியில் வடக்கு பகுதியாக 67 கிலோமீட்டர் தூரத்தில் விமானம் தாங்கி கப்பல் மேலே தான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலை பொறுத்தவரையில் கப்பல் மிகப்பெரியதொரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறதாகவும் பலத்த இரைச்சல் சத்தத்தோடு கப்பலில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று கப்பலுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி UKMTO, அதாவது ஐக்கிய ராச்சியத்தினுடைய கடல்சார் ஆய்வு மையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது க்ரூட் ஆயில் ஏற்றிக்கிட்டு போகக்கூடிய டேங்கர் கிடையாது, சாதாரண போட் கிடையாது, சாதாரண ராணுவ கப்பல் கிடையாது. அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல். மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய மிக பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல் USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ட்ரூமன், அதே போன்று USS ஜார்ஜ் W புஷ், அதே போன்று ஜெரால்ட் ஆகிய 4 விமானம் தாங்கி கப்பல்கள் மத்திய கிழக்கிலே நிற்கிறது. இதிலே USS ஆப்ரஹாம் லிங்கன் பெயர் சொல்லியே இன்றைக்கு அட்டாக் பண்ணப்பட்டிருக்குங்கிற தகவல் வந்திருக்கிறது. இரண்டாவதாக தாக்கப்பட்ட கப்பலுடைய பெயர் வரவில்லை. எது எப்படி போனாலும் இன்னும் ஒரு விமானம் தாங்கி கப்பலும் இன்றைக்கு செம்மையா வாங்கி கட்டியிருக்கிறாங்க என்கிற தகவல்கள் வந்திருக்கு. அதனால தான் தலைவர் என்ன சொல்றாருன்னா, சமாதானத்துக்கு எப்படியாவது கூட்டிக்கிட்டு வாங்க. கடைசியில் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின்ட்ட போய் கையேந்துகிற நிலைமை வந்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். இது கூட பரவாயில்லை, அமெரிக்காக்காரன் எங்களை பாதுகாப்பான், எவன் அடித்தாலும் அமெரிக்காவுடைய ராணுவம் இருக்கிறது, அமெரிக்காவுடைய பேஸ் இருக்குது, எங்களை பாதுகாத்துருவாங்க. இந்த அரபு நாட்டுக்காரெல்லாம் கம்பை கொடுத்து அடி வாங்குற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை, இப்போ காசை கொட்டி கொட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த அரபு நாடுகளுக்கு இன்றைக்கு உக்ரைனில் இருந்து அதற்குரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக UAEக்கு வர்றாங்க, கத்தருக்கு வர்றாங்க, துபாய் அதே போன்று சவுதிக்கு வர்றாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் ஈரானுடைய ட்ரோன்களை தடுப்பதற்குரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள். அமெரிக்காவுக்கே முடியாதது இப்போ உக்ரைன்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அமெரிக்காக்காரனுக்கு காசு கட்டினது உக்ரைன்காரனுக்காவது காசு கட்டியிருக்கலாம்ங்கிற நிலை இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு தோல்வியை அரபு நாடுகள் நம்பி இருந்த அமெரிக்கா சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு மேலதிகமாக இன்னும் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களை பற்றி பார்க்கிற போது ஈரான் மீதான இந்த யுத்தம் முடிவுக்கு வருவதை பற்றி பேசக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை நோக்கி செல்கிறது என்பதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதை ஒரு ராஜதந்திரமாக பயன்படுத்தி ஈரானுடைய யுத்தத்தை நிறுத்துவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். இப்பதான் தலைவனுக்கு புரியுது என்னன்னு கேட்டா, நம்ம யூதண்ட பேச்சை கேட்டு மாட்டிக்கிட்டோம். உலக வரலாற்றில் என்னைக்குமே ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, யூதர்கள் தனியாக சண்டைக்கு சென்றதில்லை. ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே அவன் தனியா மோத போக மாட்டான், பக்கத்தில் இருக்கிற குறைஷியர்களை கோர்த்து விட்டுட்டு நாங்களும் உங்களோட வருவோம்னு இருக்கிறோம். இதே மாதிரி இந்த மாங்காய் பயல்களாக இருக்கக்கூடிய அமெரிக்காக்காரனை கோர்த்து விட்டுட்டு அவன் தனியா நின்றுகிட்டு இருக்கிறான். இப்ப அமெரிக்காவுடைய திட்டமே என்னன்னு கேட்டா, திடுதிப்புன்னு இஸ்ரேல்காரனை தனியாக விட்டு கிளம்பி போயிடணும். ஏன்னா அடி பலமாக விழுந்துகிட்டு இருக்குது, கப்பல்களுக்கே விழுந்துகிட்டு இருக்குது, ஹர்முஸை மூடிட்டாங்க, எண்ணெய் வளம் எல்லாம் பெரிய கஷ்டத்தில் போகுது, அரபு நாடுகள்லாம் யுத்தத்தை நிறுத்தி இல்லைன்னா நாங்கள் இங்கே நாசமாயிருவோம்னு சொல்கிறாங்க. அதனால் அமெரிக்கா தற்போது தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சூழல் வெளியாகி இருக்கு. அமெரிக்கா அதிபர் வெளிப்படையாகவே சொல்லிட்டார், இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஒன்று வந்து கொண்டிருக்கு. ஒரு நாளைக்கு அவர்களுக்கு வருகிற பொருளாதார இழப்பை தாண்டி ஒவ்வொரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய பிசினஸ் லாஸ் ஒன்று வந்து கொண்டிருக்கிறதுனால யுத்தத்தை நிறுத்தியே ஆக வேண்டும் என்கிற நிலை இருக்குது. ஆனால் ஈரான்காரன் தெளிவாக சொல்லிட்டான், இனி நிறுத்துறது உங்கள் கையில் இல்லை, எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் தான் இனி முடிவெடுப்போம் என்கிற நிலை இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு அது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிறது. அதை தாண்டி ஹைஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களுக்கு ஈரான் இன்றைக்கு உரிமை கோரியிருக்கிறது. ஹைஃபா போர்ட் இஸ்ரேலில் மிகப்பெரிய பெட்ரோலியம் சேமிப்பு கிடங்கு இருக்கக்கூடிய இடம். அந்த இடங்களுக்கு இன்றைக்கு மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல் ஜசீரா தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். மிக பாரிய அழிவுகள் இஸ்ரேலுடைய ஹைஃபா போர்ட் அழிந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இப்போ சமாதானத்துக்கு வந்துக்கிறேன். 12 நாள் வாரில் தான் செஞ்சாங்க. 12 நாள் கொடுத்த குடுவோட வாங்க சமாதானம் முடிச்சுக்கிறோம்னு வந்தாங்கல்ல, இப்போ அடி விழுகுது. டிஃபெண்ட் பண்ணுறதுக்குரிய ஏவுகணைகள் கிடையாது, எப்படியாவது யுத்தத்தை நிறுத்துவோம்னு பார்க்குறாங்க. ஆனால் இப்பொழுது ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஹலீபா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெளிவாக சொல்லிட்டாருன்னு கேட்டால், இந்த வாட்டி ஒரு முடிவு தான். ஒன்று இஸ்ரேல் இருக்கணும், இல்லாட்டி ஈரான் இருக்கணும். ரெண்டில் ஒன்று தான் இருக்கணும். சும்மா எல்லாம் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது விளையாட்டு விபரீதமாக மாறி இருப்பதையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கக்கூடிய நிலையில் கத்தரில் இன்றைக்கு கத்தர் மீது கத்தருடைய அமெரிக்க பேஸ் மேலே 17 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 7
ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று கத்தர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாக இருக்கிறது. அதே நேரம் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாக இருக்கக்கூடிய ஆப்கோ மேலே இன்றைக்கு மிக கடுமையான தாக்குதல்களை ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது. ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது பாப்கோ மேலே. அதே மாதிரி பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியா அதே போன்று UAE ஐக்கிய அரபு ராச்சியத்துடைய எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஷைபா எண்ணெய் வயல்கள் குறிவைத்து தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்த நேரம் அது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு சவுதி அரேபியா அறிவிப்பு விடுத்திருக்கிறது. 9 ட்ரோன்களை நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சவுதி மேல நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு இதுவரைக்கும் எந்த இடத்திலேயுமே ஈரான் உரிமை கோரவில்லை. இன்றைக்கும் ஷைபா மேல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு ஈரான் உரிமை கோரவில்லை. எனவே ஈரானுடைய பெயரை சொல்லி மொசாதும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அரபு நாடுகள் மேலே என்பதற்கு இது ஒரு ஆதாரமான செய்தியாகவும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு 100 சோல்ஜர்ஸ்களையும் அதே போன்று ஏவுகணை தடுப்பு கப்பல்களையும் அனுப்புவதற்கு ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அல்பானிஷ் முடிவு செய்திருந்தார். அதை ஆஸ்திரேலியாவுடைய பிரதமருடைய கட்சியினுடைய தலைவரே இன்றைக்கு கடுமையாக மறுத்திருக்கிறார். அதுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்னன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுக்குள்ள 150 பிள்ளைகளை கொண்டிருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள். ஆனால் அவங்க சொல்ற தரவை சொல்றேன், 150 குழந்தைகளை கொண்டிருக்கிறாங்க. 150 குழந்தைகளை கொன்றவர்களுடைய ஏவுகணைகளை தடுப்பதற்காக UAEக்கு எப்படி நம்மளுடைய போர்சஸ் அனுப்ப முடியும்? எனவே நீங்க அனுப்பக்கூடாது. பிரதமருக்கு அவருடைய சொந்த கட்சியை இன்றைக்கு கிரீன் பார்ட்டியை எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் மீண்டும் IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல 3 வகையான ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு இஸ்ரேல் மேலையும் அமெரிக்காவுடைய தளங்கள் மேலையும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. நேற்றைய தினம் கத்தர் வகையான ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. கொரம்ஷேர் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஹைபர் என்கிற ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்க. இது எல்லாமே சுத்தி வளைச்சு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியுது. இப்படியான சூழல் தான் அபுதாபிக்கு அருகில் இருக்கக்கூடிய அல் தாஃப்ரா விமான நிலையத்தின் மீது, இது அமெரிக்காவுடைய பேசுக்குள்ள இருக்குது, அதன் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC. அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஜுபைர் விமான தளத்தின் மீதும் இன்றைக்கு அமெரிக்காவுடைய இலக்குகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று ரமத் டேவிட் விமான தளம், இது இஸ்ரேலுக்குள்ள இருக்குது. ரமத் டேவிட் விமான தளத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஹைஃபாவில் இருக்கக்கூடிய சிவில் விமான தளத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இவ்வளவு நாளா ராணுவ மிலிட்டரி பேஸ் மேல அடிச்சாங்க. இன்றைக்கு ஹைஃபாவில் இருக்கக்கூடிய சிவில் விமானத்தளம், இது பொதுமக்களும் சேர்ந்து பயணிக்கிற விமானத்தளம், அதுக்கு அடிச்சிருக்காங்க என்று கேட்டால் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு. டெல் அவிவ்ல கிழக்கில் இருக்கக்கூடிய பினி பிராக் என்று சொல்லக்கூடிய ஜியோனிச ராணுவத்தினுடைய யூத ராணுவத்தினுடைய ஏவுகணைகள், மறைக்கப்பட்ட ஏவுகணைகள் தளம், இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஹைலைட் என்னன்னு கேட்டா, இந்த பினி பிராக்ஸ்ங்கிற தளம் இதுவரைக்கும் நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். 2 வருஷம் 3 வருஷமா இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கோம்ல, பினி பிராக்ஸ்ங்கிற இந்த பேச்சையே நம்ம இன்னைக்கு தான் கேள்விப்படுறோம் நம்ம கூட. ஏன்னா இது கேள்விப்பட மாட்டோம். இது இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய ஏவுகணைகளை ரகசியமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம். ஏவுகணைகளை ரகசியமாக பாதுகாக்கிற இடம் எவ்வளவு ரகசியமா இருக்கும். அந்த ரகசியமான இடத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஈரானுடைய IRGC. சக்தி வாய்ந்த ஈரானுடைய ஏவுகணைகளால் இது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஜெருசலம் போஸ்ட், அதே போன்ற ஹெரேட்ஸ், அதே போன்று தி இஸ்ரேலி டைம்ஸ் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய பத்திரிகைகளை கோட் பண்ணி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு செய்தி சொல்லியிருக்கிற காட்சியில் பார்க்க முடியும். தொடர்ந்தும் இந்த செய்திகளை நாம் உங்களுக்கு உண்மை செய்திகளை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே அதற்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் மத்திய கிழக்கிலே அமைதி திரும்ப வேண்டும். முழு மத்திய கிழக்குமே அமைதி பூங்காவாக மாறுகிற அதே நேரம் முழு உலகமும் அமைதி பூங்காவாக மாற வேண்டும். பயங்கரவாதம் நிறுத்தப்பட வேண்டும், தீவிரவாதங்கள் ஒழிய வேண்டும். ஜனநாயக ரீதியாகவும் தீவிரவாதத்துக்கு எதிராகவும் பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் குரல் கொடுக்கிற அதே நேரம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக அமைதி பூங்காவாக இந்த உலகம் மாறுவதற்காகவும் குரல் எழுப்புவமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Subscribe now and press the bell icon.